குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவில் இருந்து இன்றைக்கி மண்டே 23rd பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம இன்னும் ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோ இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். நாங்கள் வந்து செபி ரெஜிஸ்டர்டு பர்சன் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இண்டிகேட்டரை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுனுங்க. அதனால் நம்ம வந்து கால் ஆப்ஷன் 22,500 புட் ஆப்ஷன் 22,700 எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் இன்றைக்கி மார்னிங் கேப் டவுன்ன்றதுனால எப்படியும் புட் ஆப்ஷன் தான் மேலே போகும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது தான். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிலும் ஆரஞ்சாக இருந்தால் தான் நம்ம எடுப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கலர் கேண்டில், எல்லா கேண்டிலுமே ரெட்டு. ட்ரெண்ட் லைனும் வந்து நமக்கு பிளாக் கலருக்கு வந்துருச்சு. அதனால் நமக்கான என்ட்ரி இல்லை. இங்கே இன்னொன்று பாருங்கள், நமக்கு மார்னிங்கே வந்து நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு ரெட் கலர் ஜோன். இது வந்து ஒரு மேஜிக்கல் லோ ஆர் மேஜிக்கல் ஹை காமிங்க. ஹை வருது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெட் கலர் வந்துடும். ரெட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதுதான் மேக்ஸிமம் இன்னைய ஹையாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு ஹை போகாது. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இது மேஜிக்கல் லோ வந்து லோன்னும் போது வந்து கோல்டன் எல்லோவுக்கு இங்கே பாருங்கள் இந்த பேண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். இதுதான் இன்றைக்கான லோ. அப்போ நீங்கள் இந்த லோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸுங்க. நீங்கள் ஃபுல்லாக மார்க்கெட் எங்கே போயிருப்பாரு, ஃபுல்லாக நீங்கள் கேப்சர் பண்ண முடியுங்க. இதுதான் அதனோட இந்த மேஜிக்கல் லோவோட விஷயமே இதுதான். பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஃபஸ்ட்டு சைக்கிள் நமக்கு கால் சைடில் என்ட்ரியே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே ரெட் கலர் கேண்டில்ஸு, நோ என்ட்ரி. இங்கே செகண்ட் சைக்கிளும் அப்படி தான். ஆனால் ஃபுல்லாகவே சைட்வேஸ் மாதிரி போச்சு. பட் நமக்கு எந்த பக்கமும் என்ட்ரி இல்லைங்க. கால் சைடும் என்ட்ரி இல்லை. தேர்ட் சைக்கிளும் சேம் தான். நம்ம வந்து இப்போது ஃபோர்த்து சைக்கிளுக்கு பாருங்கள், இவ்வளோ டவுனான மார்க்கெட். இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷலுங்க. பாருங்கள், ஃபோர்த்து சைக்கிள் இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த சைக்கிள் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கூட ஜென்யூன் பை வருது. நம்மளோட என்ட்ரி என்னங்க, ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்கணும், ஆரஞ்சு லைன் மேலே இருக்கணும், ஆரஞ்சு கேண்டலுக்கு மேலே எடுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட என்ட்ரி இங்கே தான் ஜென்யூன் பை வருது. இந்த ஆரஞ்சு கலர் 250 நம்மளோட என்ட்ரிங்க. இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வருதுன்னா மினிமம் 30 பாயிண்ட்ஸு. அப்போ இங்கே பாருங்கள், இதுக்கே இது வந்து ஒரு பர்பிள் டைம் பேண்டு. நம்ம இங்கே எடுக்கலாம். நம்ம இங்கே எடுத்தோம், ஏன்னா பர்பிள் மேலே சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு நம்ம போயிட்டு எடுத்திருந்தா கூட 260 நம்மளோட என்ட்ரி இங்கே பாருங்கள் 300 வரைக்கும் போயிருக்கு. அப்போது நமக்கு இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுங்க. திருப்பி நம்ம இங்கேருந்து டவுன்ஃபாலு நம்ம இந்த சைக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா எப்பவுமே இதனோட கண்டினியூவேஷன் சைக்கிள்ஸ் எடுப்போம். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுக்க மாட்டோம். அதுதான், ஏன்னா 3 o'clock சைக்கிள் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்ம இண்டிகேட்டரை வந்து ஒரு சின்ன செட்டிங் சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் வீக்லேருந்தே இந்த செட்டிங் சேஞ்சஸ் வந்து நமக்கு ஒரு கேப் டவுன் மார்க்கெட்டாக இருந்தாலும் நமக்கான என்ட்ரி வந்து நமக்கு இப்போது கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக வருது, இயர்லி ஹவராகவும் வருது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு இன்டிமேஷன் பர்பிள் கலர் கேண்டில் வந்துருச்சு. இந்த ஹையை கிராஸ் பண்ணால் தான் நமக்கு ஜென்யூன் பை வருங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஜென்யூன் பை வருது. பட் ஆனால் இங்கே நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நாம் கரெக்டாக நம்மளோட ஆரஞ்சு லைனில் என்ட்ரிங்க. 224 நம்மளோட என்ட்ரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் வந்ததுனால நமக்கு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. பாருங்கள், 230 இருந்து மோரார்லெஸ் அப்படியே இந்த கண்டினியூஷன் வரைக்கும் போனால் கூட இந்த சைக்கிள் வரைக்கும் 315 மோரார்லெஸ் ஒரு 80 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், அடுத்ததே பாருங்கள், இதுதான் நம்ம சைக்கிளிக் லைன்ன்றது. இங்கே பாருங்கள், கண்டினியூ ஆனால் கூட, ஆனால் பட் மிக்சட் கலர் வர்றதுனால இங்கே நம்ம வெளியே வந்திருப்போம். இல்லை ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட்டுன்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரி எடுத்திருப்போம். நான் கூட இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த கேண்டில் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். நம்மளோட பர்பிள் பேண்ட் வந்தது, அதை கொஞ்சம் மிஸ் பண்ணியாச்சு. பர்பிள் பேண்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்துருந்துருக்கலாம். என்ன பண்ணுறது, டப்புன்னு அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், பர்பிள் பேண்டு இங்கே வந்து மிக்சட் கேண்டிலாக வருது. நம்ம ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சும் கேண்டில் ஆரஞ்சாக இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம், இல்லைன்னா நம்ம எடுக்க போகிறது இல்லை.
இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடம் மட்டும்தான் ட்ரெண்ட் லைன் வருது. பட் ஆனால் இது வரைக்குமே நமக்கு இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் போச்சு. அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டுமே வரலைங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க, 10 to 20 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இம்மீடியட்டாக ரிவர்ஸ் தான். இங்கேயும் வரல, நமக்கு ஃபைனல் என்ட்ரியில் ஒன்றுமே இல்லைங்க. அப்போது நமக்கு இன்றைக்கி கால் சைடில் இந்த மூமெண்ட்டு நம்ம இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு சைக்கிள்லே இங்கே ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதத்துலேயும் நமக்கு என்ட்ரி இன்னைக்கு கிடைக்கலைங்க. ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே போயிடுச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் நம்ம சிங்கப்பூர் கிஃப்ட் நிஃப்டி 23,300 இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல மார்க்கெட். ஆனால் இன்றைக்கே மார்க்கெட் வந்து ஒரு அப் மூமெண்ட்டு காமிச்சான். என்னமோ வாரோட ஸ்டேட்டஸ் மாறி இருக்குன்றாங்க. பட் நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கான என்ட்ரி வந்து சிம்பிளுங்க. ட்ரிபிள் ஆரஞ்சு, 3 ரோசஸ் மாதிரி நம்மளதில் வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, கேண்டில் ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு, மொத்தம் 3 ஆரஞ்சு இருந்துச்சுன்னா நம்மளது என்ட்ரி பயப்படாமல் என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. நாங்கள் வந்து 2 months கூட நாங்கள் இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு ட்ரையலுக்கு கொடுக்குறோம். ஒரு கன்செஷன் ப்ரைஸில் கொடுக்குறோம். அது ஒரு ப்ரைஸே கிடையாது. ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரியை வந்து கன்ஃபார்ம் என்ட்ரி எடுக்க முடியும். பயப்படாமல் எடுக்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9600724756. நம்பரில் வந்து மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு எங்களோட இண்டிகேட்டர் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.